ஸ்ருதிய பார்த்தீங்கன்னா, எப்படியோ கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலுமே வந்துட்டு, அவங்க சமாதானம் ஆகுற மாரி தெரியல. இதனால பார்த்தீங்கன்னா, மீனாவும் முத்துவும் என்ன பண்றதுடான்னு தெரியாம, நடந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. கொஞ்சம் அப்படி இப்படி யோசிங்கன்னு சொல்லிட்டு நெறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி, ஒரு வழியா சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வர வழிக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா, மண்டபத்துக்குள்ள சண்டை முத்தி போயிருக்கும். எல்லாருமே வந்து ஸ்ருதிய காணாம போனதுனால, எல்லாருமே வந்துட்டு அண்ணாமலை கிட்டயும், ரவி கிட்டயும் சண்டை போட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "நீங்க என்னத்துக்கு இப்படியே சண்டை போட்டுருக்கீங்க? நான் அந்த ஒர்க் ப்ரெஷர்னால வர முடியல. என்ன மன்னிச்சிடுங்க லேட்டா வந்ததுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு ஃபங்ஷன் எல்லாம் நல்லபடியா முடியுது. அந்த ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, மீனா பண்ண டெக்கரேஷன பார்த்துட்டு எல்லாருமே வந்து நெறைய பேர் பாராட்ட, அந்த டைம்ல சிந்தாமணியும் வராங்க. என்னடா இவ இப்படி பாராட்டு வாங்கினே இருக்கா, இப்படியே போனா நம்ம போட்டிக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் வந்து தங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துக்காங்க. எப்படியான எனக்கும் இதே மாதிரி இப்போ கிராண்டா டெக்கரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டும் ஒத்துறாங்க. இதை கேட்டு வாட்டம் சிந்தாமணி பார்த்தீங்கன்னா எப்படியான அதை கெடுத்துடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலைல டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க. டான்ஸ் கிளாஸ் போய் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வித்யா கிட்ட இல்லாதெல்லாம் சொல்லி எப்படியான அவளை நாளைக்கு வரவிடாது பண்ணுறங்க, இந்த ஆர்டர் மட்டும் அவளை கைவிட்டு போயிடுச்சுன்னா அடுத்து என்கிட்ட தான் வரும், நான் எப்படி இதை வச்சு பொழைச்சுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அழுது நாடகம் ஆடுறதுனால வித்யாவும் இருந்துட்டு சரி நான் உங்களுக்கு பண்ணுறேன், அவ குடும்பமே திருட்டு குடும்பம் தான், அதனால தான் உங்க எல்லாரோட வாழ்க்கையும் தட்டி பறிக்கிறது தான் உங்களுக்கு வேலையே, நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா வித்யாவும் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படியானா அவளை நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போக விடாம பார்த்தீங்கன்னா, அவள் இந்த ஆர்டர் கிடைக்காது அது பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவை எப்படியோ வீட்டை விட்டு வெளியே போக விடாத மாதிரி பண்ணிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. டைம் ஆக என்னடா நம்ம டெக்கரேஷன் பண்ண போகணும், இவங்க என்னடா விடவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்க டைமில் தான் மண்டபத்துலேருந்து கால் பண்ணுறாங்க. சரி கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கைடன்ஸ் பண்ணுறதுனால அவங்களும் வந்துட்டு சிறப்பாக செஞ்சுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஓனர் எல்லாமே அவங்க ஆளுகளே பார்த்தீங்கன்னா, நல்லா டெக்கரேஷன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு லேபர்ஸ் எல்லாம் திறமையாக வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பாராட்ட இதை கேள்விப்பட்ட முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆர்டர் நல்லபடியா முடிஞ்சது. இதனால பார்த்தீங்கன்னா, முத்து மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கௌரவப்படுத்துறாங்க மீனாவ. இத பார்த்த வித்யா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறாமப்படுறாங்க. என்னடா நம்ம ஐயோ! நாம ஒண்ணு நெனச்சேன், இங்க ஒண்ணு நடக்குது. இவள எப்புட்றா தடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இவ என்னடான்னா ஆர்டர் நல்லபடியா முடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டாளே! அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்றது? சிந்தாமணிக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி கால் பண்றாங்க. "ஏன் ஆண்டி நான் உங்ககிட்ட தான் கேட்டேன்ல, அவள எப்படியானா வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாதுன்னு பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவ என்னடான்னா நல்லபடியா முடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டா, இதனால என் பொழப்பே போயிருச்சு அப்படின்ற மாரி சொல்லி அழுறாங்க. நான் என்னம்மா பண்ணட்டும்? அவள வீட்டுக்கு விட்டு வெளிய போகக்கூடாத மாரி தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, அவ எப்படியோ ஃபோன்லயே எல்லாத்தையும் சொல்லி எப்படியோ நல்லபடியா முடிச்சுட்டா. நான் என்ன பண்ணட்டும்? அடுத்த முறை இது மாரி தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதுக்கு எதானு நான் பண்றேன் அப்படின்னு மாரி சொல்ல, சரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுர்றாங்க. சிந்தாமணி வந்துட்டு எப்புட்றா இவள கெடுக்கலாம்? இவ இப்படியே விட்டா நம்மளுக்கு போட்டியா வந்துருவாளே! இப்பவே வந்து பாதி வளர்ந்துட்டா, இதுக்கு மேல இவள வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடியாள்கள வச்சேன்னா இவள தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணி ஏதானும் ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் முத்து வராங்க. சிந்தாமணி கிட்ட வந்து என் பொண்டாட்டியோட பொழப்ப கெடுக்கணும்னு நெனச்சேன்னா, அவ்வளோதான் உன்ன தூக்கிருவேன். அவள பார்த்தல்ல, அவ உண்மையும் நேர்மையும் இருக்கிற வரையும் அவள யாரும் அசைக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லி மிரட்டிட்டு போறாரு. இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.